Hi friends, welcome to Fairy's Home Food. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க. ஒரு தடவை செஞ்சிட்டாலும் நமக்கு கரண்ட் போனாலும் சரி, வேலைக்கு போயிட்டு வர பெண்களுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் எல்லாருக்குமே இந்த சட்னி பவுடர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான சுவையான இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இன்ஸ்டன்ட் சட்னி பவுடர் பண்ணுறதுக்கு ஒரு கப் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நல்லா தோல் உரிச்சிட்டு பூண்டு குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதாவது 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கப் வடித்த கடலை எடுத்துக்கோங்க. 50 வடித்த கடலை. அரை கப் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. 25 கிராம் உளுத்தம்பருப்பு. கொஞ்சமாக அரை டீஸ்பூன் கல் உப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தேங்காய், துருவின தேங்காய், ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு கப் வடித்த கடலை, அரை கப் உளுத்தம்பருப்பு, அரை டீஸ்பூன் கல் உப்பு, 10லேருந்து 15 காஞ்ச மிளகாய், 10 பூண்டு தோல் உரிச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை. அவ்வளோதான், எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வறுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுக்கோங்க. அரை கப் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவும் போட வேண்டாம். எண்ணெய் போடாமல் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம 4-5 தடவை இந்த மாதிரி சட்னி சாப்பிட்டுக்கலாம். வேலைக்கு போயிட்டு வரோம், டக்குன்னு சட்னி அரைக்க முடியல அப்படின்னும் போது நம்ம இந்த பவுடர் போட்டு சட்னி பண்ணிக்கலாம். கரண்ட் இல்லை, சட்னி கண்டிப்பாக வேணும் அப்படின்னும் போது அப்போவும் பண்ணிக்கலாம். என்ன தான் சாம்பார் வச்சாலும் குழந்தைங்க திடீர்னு சட்னி தான் வேணும்னும் அப்போவும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட் சட்னி இதை நான் எப்படி செய்யலான்ட்டு லாஸ்ட்டு சொல்லித்தரேன். இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமாக ஆனதும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்து வேர்க்கடலை, ஒரு கப் வேர்க்கடலை போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் போட்டிருக்குது வறுக்காத வேர்க்கடலை தான். நல்லா வறுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் ஒரு நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ நான் வறுக்காத வேர்க்கடலை போடுறதுனால ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள், வேர்க்கடலையும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ வேர்க்கடலையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு கப் வடிச்சக்கடலை போட்டுக்கோங்க. வடிச்சக்கடலை டக்குன்னு வறுபட்டுரும். அதனால் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். அடுப்பை சிம்லேயே வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தது போதும். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வடிச்சக்கடலை வறுத்தாச்சு. இப்போ அடுத்து கல்லுப்பு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுலேயே 10லேருந்து 15 காஞ்ச மிளகாவை போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு பண்ணும்போது மிளகாவோட நெடி வெளியில் வராமல் இருக்கும். இப்போ இதுலேயே நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. மிளகா, கருவேப்பிலை எல்லாம் நல்லா மொறுமொறுன்னு ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் எல்லாம் நல்லா மொறுமொறுப்பாகிடுச்சு. போதும் இந்த அளவுக்கு வறுத்தது. இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடைசியாக துருவின தேங்காய், ஒரு கப் துருவின தேங்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா தேங்காய் பொன்னிறமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் சட்னி பவுடர் கெடாமே இருக்கும். எதுக்குமே எண்ணெயெல்லாம் போட்டு வறுக்க வேண்டாம். இது ஒரு எமர்ஜென்சிக்கு தாங்க இந்த பவுடர் தூள் பண்ணி வச்சுருக்குது. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு
இது வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரவங்களுக்கு டக்குன்னு வந்து ஒரு தலைவலி சட்னி அரைக்க முடியல அப்படின்னா ஒரு தோசையை சுட்டுட்டு இந்த மாதிரி பவுடர் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க சட்னி ரெடி ஆகிடும். நான் இதை முடிச்சிட்டோன்னே எப்படி சட்னி செய்யணும்னு செஞ்சு காமிக்கிறேன். வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, அவங்களுக்கு டைம் ஆகிடும், 8 மணிக்கு 7 மணிக்கெலாம் டிஃபன் சாப்பிடணும் அப்படின்னும் போது இந்த மாதிரி அவங்களே ரெடி பண்ணிக்கலாம். பவுடர் ரெடி பண்ணி மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அவங்களே வந்து ரெடி பண்ணிப்பாங்க. தண்ணி ஊற்றி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஈஸியாக. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கொஞ்சம் இதை வறுத்து பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு டைம் எடுக்கும். ஒரு வாட்டி கஷ்டப்பட்டுட்டா நிறைய வாட்டி இஷ்டப்பட்டு சாப்பிட்லாம். பாருங்கள், தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. பொறுமையாக தேங்காய் வந்து வறுக்கணும், தீ விட்டுறக்கூடாது. நல்லா பொன்னிறமாக ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது வறுத்தாச்சு வந்து இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, சூப்பராக தேங்காய், உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை, வடிச்சக்கடலை, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, உப்பு எல்லாம் நல்லா வறுத்தாச்சு. இப்போ வந்து இதை நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு நம்ம காஞ்ச மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வறுத்து வச்சது ஆறுனதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சூடோடு போட்டுறாதீங்க, எல்லாம் ஆற வச்சுட்டு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நம்ம கொரன்னு வேணுன்றவங்க கொரன்னு பொடி பண்ணிக்கோங்க. நைஸாக வேணுன்றவங்க நைஸாகவும் பொடி பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா பொடி பண்ணிவிட்டு வந்தாச்சு. உங்கள் விருப்பம் தான். நீங்கள் கொரன்னு வேணும்னா சட்னி கொஞ்சம் கொரன்னு இருக்கும். நைஸாக தூள் பண்ணிட்டீங்கன்னா நைஸாக இருக்கும் சட்னி. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தூள் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக சட்னி பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சட்னி பொடி வச்சு சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். நல்லா பிளேட்டில் முதல்ல ஆற வச்சுக்கோங்க பவுடர் போட்டுட்டு. இப்போ 3 டீஸ்பூன் ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 டீஸ்பூனில் ஒரு ஆள் தாராளமாக சாப்பிட்லாம். 4 தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். இப்போ நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு கொஞ்சமாக நான் இன்றைக்கி அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு சட்னி திக்காக வேணும்னா நீங்கள் 1/4 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணியாக வேணும்னா அரை கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எப்படி சட்னி தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பரான இன்ஸ்டன்ட் சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதுக்கு தாளிச்சுக்கணும். வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சுடனதும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரொம்பவும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இன்றைக்கி ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. ரொம்பவும் கடுகு போட்டுறாதீங்க. கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுதான், கருவேப்பிலையும் போட்டுட்டு இப்போ வந்து இதை தாளித்ததை சட்னியில் கொட்டிக்கலாம். தாளித்து வச்சுருக்கிற கடுகு உளுத்தம்பருப்பை கொட்டிக்கலாம். பாருங்கள், சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சட்னி பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டில் போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. சூடு ஆறட்டும். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பொடி ஆறுனதும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. 15 to 20 டேஸ் வரைக்கும் கெடாமல் இருக்கும். டக்குன்னு எடுத்து சட்னி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.